பாடம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பாடம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூனிட் 8 சிலபஸில் இந்த பாடம் கவர் ஆகும். இப்போ பாடத்துக்கு போகலாம். பாடத்துடைய தலைப்பு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது 12ஆம் வகுப்பு புது புத்தகம். சரி, கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் பக்தி இயக்கங்கள் தோன்றியன. டல்ஹௌசி காலத்தில் கொண்டு வரப்பட்ட வாரிசேர்ப்பு கொள்கை. இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஐரோப்பியர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. கிபி 1835ஆம் ஆண்டு மெக்காலோ முயற்சியால் ஆங்கிலம் இந்தியாவில் பயிற்று மொழியாக்கப்பட்டது. கிபி 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் அறிக்கையின்படி கல்கத்தா, பம்பாய், சென்னை ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மார்க்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ் போன்றோர் இந்தியாவின் கடந்த கால பண்பாடுகளை மறு உயிர்ப்பிப்பு செய்தார்கள். அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராயுடைய பிரம்ம சமாஜம். இவர் கிபி 1772ஆம் ஆண்டில் கிபி 1772 வங்காளத்தில் பிறந்தார். உருவ வழிபாடு மறை நூல்களுடைய கருத்துக்கு எதிரானது, மாறானது என்று வங்க மொழியில் எழுதிட்டு வெளியிட்டார். இவர் கற்ற மொழிகள் அரபிக், பாரசீகம், ஹிந்தி, லத்தீனு, கிரேக்கம், ஹீப்ரு இதெல்லாம் இவர் கற்றார். 1820 இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்தார். அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டார். இவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது 1811 அண்ணனுடைய மனைவிக்கு நடந்த சதி என்கிற உடன்கட்டு ஏறுதல். ராஜாராம் மோகன் ராய் இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை அளித்தவர் யாருன்னா முகலாய அரசர் 2ஆம் அக்பர் ஷா. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை அளித்தவர் யாருன்னா முகலாய அரசர் 2ஆம் அக்பர் ஷா தான் தராரு. இவர் இந்த ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். ராஜாராம் மோகன் ராய் 1815 கல்கத்தாவில் ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார். இதுவே பின்காலத்தில் 1828 பிரம்ம சமாஜமாக மாறியது. இந்த ஆத்மீய சபா இதை தான் பிற்காலத்தில் பிரம்ம சமாஜமாக மாறுது 1828. இந்த பிரம்ம சமாஜம் ஒரே கடவுள் என்ற கொள்கையினுடைய அடிப்படையில் தான் ஏற்பட்டது. பிரம்ம சமாஜம் தூய உள்ளமும் தூய வாழ்வும் ஒய்யும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்துடைய அடிப்படை தத்துவமே. அடுத்தது பிரம்ம சமாஜத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்த சங்கம் ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. பல கடவுள், கர்ம வீதி, மறுபிறப்பு முதலவை ஏற்கவில்லை. இந்த பிரம்ம சமாஜம் ஒரு வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளவில்லை. பிரம்ம சமாஜத்துடைய உறுப்பினர்கள் பிரமோக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வில்லியம் பென்டிங் பிரபு இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக பதவி வகித்த போது சதிக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 1829 டிசம்பர் 4 எண் 17 படி சதி தண்டனைக்குரிய குற்றமாக என அறிவிக்கப்பட்டது. வில்லியம் கேரி மற்றும் ராஜாராம் மோகன் ராய் முயற்சியால் வங்காள மாகாணத்தில் கிபி 1829 சதி ஒழிக்கப்பட்டது. கிபி 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் சதி தடை செய்யப்பட்டது. 1895 வங்காளத்தில் பெண் சிசு கொலைக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை ஆதரித்தார் ராஜாராம் மோகன் ராய். 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. இயேசுநாதருடைய கட்டளை என்ற நூலை எழுதினார் ராஜாராம் மோகன் ராய். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் முயற்சியால் 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. கேசவ சந்திரசேன் முயற்சியால் கிபி 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. யாருன்னா கேசவ சந்திரசேன் முயற்சியால் தான் 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கிபி 1901 பரோட்டா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. பரோட்டா அரசு 1901. கிபி 1930 இந்திய அரசால் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. சாரதா சட்டம் கிபி 1930 கொண்டு வராங்க. இது பெண்ணுடைய திருமண வயது 14 உயர்த்தப்பட்டது. பண்டித கார்வே என்பவர் பூனாவில் விதவை பெண்களுக்கென இல்லத்தை நிறுவுறாரு. ராஜாராம் மோகன் ராய் இவரை பின் வருமாறு போட்டுக்கின்றார். அது ராஜாராம் மோகன் ராயை எப்படி இல்லை அழைக்கிறாங்கன்னா, இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவுடைய விடிவெள்ளி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவுடைய புத்துலக சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் அழைக்கிறாங்க ராஜாராம் மோகன் ராயை. சம்வாத் கௌமுகி
என்னும் வங்கமொழி வார பத்திரிகை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். 1821 பாரசீக பத்திரிகை மிராத் உல் அக்பர் என்பதை தொடங்கினார் ராஜாராம் மோகன் ராய் தான். இவர் 1833 செப்டம்பர் 27 பிரிஸ்டலில் மறைந்தார். இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் என்று சொன்னவர் சர்மோனியர் வில்லியம் அவர்தான். பரந்த மனித மதத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று புகழ்ந்து சொன்னவர் சீல் தான். அடுத்தது ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்தது ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. ஸோ தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜம் தொடங்குறாரு. ஸோ இப்போ பார்க்கலாம். ஆரிய சமாஜம் கிபி 1875. ஆரியா என்ற சமஸ்கிருத சொல்லுடைய பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு மற்றும் கடவுளின் குழந்தை என்பதாகும். அனைத்து ஆன்மாக்களும் கடவுளுடைய குழந்தைகளும் என்றும் அவை கடவுளுக்கு கீழ்ப்படுதல் வேண்டும் என்பதும் தயானந்தனுடைய கருத்தாகும். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தயானந்த சரஸ்வதி இவருடைய இயற்பெயர் மூல் சங்கர். கத்தியவாரில் மூர்வி என்னும் இடத்துல பிறந்தார் தயானந்த சரஸ்வதி. மகாராவிக்கு அதாவது மதுராவிற்கு சென்று அங்கு சுவாமி விரஜானந்தரின் சிடரானார். வேத நூல்களை ஆய்ந்து படித்தார். 1875 பம்பாயில் ஆரிய சமாஜத்தை தொடங்குறாரு. பிபின் அதாவது பின்னாடி ஆரிய சமாஜத்தை தலைமையிடம் லாகூருக்கு மாற்றப்பட்டது. வேத நூல்களை மொழிபெயர்த்தார். அடுத்தது இவர் சத்தியார்த்த பிரகாஷ் இந்தியிலும் வேத பாஷ்யங்கள் யஜுர்வேதம் போன்றவை சமஸ்கிருதத்திலும் மொழிபெயர்த்தார். வேதங்களை நோக்கி செல் என்பதை தாரக மந்திரமாக கொண்டார். மறை செய்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று தயானந்தா தான் சொல்கிறாரு. ஸோ கூறுகிறார். ஸோ இந்த வார்த்தை சொன்னது தயானந்தா தான் சொல்கிறாரு. இந்தியா இந்தியருக்கே என்று கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தயானந்தர். சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழிகளில் மக்களுக்கு புரியும் வகையில் கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட்டன. இந்தியாவில் கிபி 1886 லாகூரில் ஹென்ராஜ் தலைமையில் தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் தொடங்கப்பட்டது. சுயராஜ்யம் என்று கோரி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்று வைத்தவர் தயானந்த சரஸ்வதி தான். சுயராஜ்யம் என்று கோரி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்று வைத்தவர் தயானந்த சரஸ்வதி. இந்து கருத்து பிற்காலத்தில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று திலகர் கூறுகிறாரு. சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லுடைய பொருள் வாய்மையே வெல்லும் என்பதாகும். இந்த வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வாய்மையே வெல்லும் என்பது தயானந்தனுடைய தாரக மந்திரம். ஸோ தயானந்தனுடைய தாரக மந்திரம் தான் வாய்மையே வெல்லும். ஆரிய சமாஜம் நிறுவிய 8 ஆண்டுகளில் இறந்தார் தயானந்த சரஸ்வதி. இவர் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுவர் தயானந்த சரஸ்வதி தான். இந்து சமய மறுமலர்ச்சி தந்தை என அழைக்கப்படுபவர் என ரவீந்திரநாத் தாகூர் போட்டுக்கிறார். அதாவது இவரை தயானந்த சரஸ்வதி. ஸோ இவரை தான் போற்றுறாரு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்ற ரவீந்திரநாத் தாகூர் போற்றுறாரு. ஸோ மறுமலர்ச்சியின் தந்தை என்று ரவீந்திரநாத் தாகூர் புகழறாரு. யாருன்னா தயானந்த சரஸ்வதி புகழறாரு. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 பிப்ரவரி 18 கல்கத்தாவில் ஹூக்ளி நதிக்கரையில் கமர் புக்கர் என்ற இடத்துல பிறந்தார். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவருடைய இயற்பெயர் கடாதர சட்டர்ஜி. இவர் தக்னேஷ்வார் காளி கோவிலில் பூசாரியாக பணிபுரிந்தார். இந்த கோவில் ராணி ராஸ்மோனி என்பவரால் கட்டப்பட்டது. இவருடைய துணைவியார் பெயர் சாரதா தேவி அம்மையார். இறைவனை அடைய உரு வழிபாடு ஒரு வழி, அதுவே முடிந்த முடிவு என்று என்றும் கூறினார். ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். ஸோ ராமகிருஷ்ணரை இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். அடுத்தது சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் கிபி 1863 விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி தேவிக்கு மகனாக பிறந்தார். யோக நெறிகள் என்ற நூலை எழுதியுள்ளார் விவேகானந்தர். ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று யோக நெறிகள் என்ற நூலில் விவேகானந்தர் கூறியுள்ளார். இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. கேசவ சந்திர சென் தலைமையில் இயங்கிய பரம சமாஜத்தில் உறுப்பினரானவர் தான் விவேகானந்தர்.
ராமகிருஷ்ணரை தமது குருவாக ஏற்றுக்கொண்டவர் விவேகானந்தர். இவருடைய அத்வைத வேதத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டார். இந்தியாவை உயிருள்ள ஒரு தேசமாக உருவாக்க வேண்டுமென்றால் தேசிய புத்துயிர்ப்பு அவசியம் என்பதை உணர்ந்தார் விவேகானந்தர். 1892 கன்னியாகுமரிக்கு சென்று பாறையுடைய மீது அமர்ந்து தியானத்தை தொடங்கினார் விவேகானந்தர். அவர் தியானம் செய்த பாறை தற்போது விவேகானந்தர் பாறை என்ற பெயரில் இன்றும் உள்ளது. 1893 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய சிகாகோ நகரில் உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. எனது அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று தமது பேச்சை தொடங்கியவர் விவேகானந்தர் தான். 1892 சுவாமி விவேகானந்தர் மன்னர் பாஸ்கர சேதுபதியினுடைய மதுரையில் சந்தித்தனர். இந்த சந்திப்பில் தான் விவேகானந்தர் அமெரிக்கா செல்ல வழிகொள்ளியது. விவேகானந்தர் 1896 அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என்ற மன்றத்தை தொடங்கினார். 1897 வங்கத்தில் உள்ள பேலூரில் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்டது. ஸோ வங்கத்தில் பேலூரில் தான் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்டது 1897. அடுத்தது விவேகானந்தருடைய பொன்மொழிகளை பற்றி பார்க்கலாம். உண்மையே தூய்மையானது, உண்மையே அறிவு, உண்மையே பலம் என்று விவேகானந்தர் இளைஞருக்கு போதித்தார். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல்லு. இதெல்லாம் சொன்னவர் விவேகானந்தர். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கலாகாது என்றார். வீரர்களே, கனவுகளிலிருந்து வீழ்த்தெழுங்கள், தலைகளிலிருந்து விடுபடுங்கள். உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது என்றார் விவேகானந்தர். என்னிடம் வலிமை மிக்க 100 இளைஞரை தாருங்கள், நான் வலிமையான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னவர் இவர் தான். பொய் சொல்லி தப்பி நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் என்று சொல்கிறாரு விவேகானந்தர். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது என்று சொல்கிறாரு. அடுத்தது பிரம்மஞான சபையை பற்றி பார்க்கலாம். பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் பெட்ரோவ்னா பிளாவஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆல்காட் என்பவரால் நிறுவப்பட்டது தான் இந்த பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை இது தியோசோஃபி இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொல் கிரேக்க வார்த்தையான தியோசு, சோபாஸ் என்ற 2 சொற்களுடைய தொகுப்பாகும். தியோஸ் என்றால் கடவுள் என்ற அர்த்தமே, சோபாஸ் என்றால் அறிவு என்ற பொருள். 1882 இதனுடைய தலைமையகம், அதாவது பிரம்மஞான சபையினுடைய தலைமையிடம் சென்னை அடையாள தொடங்கப்பட்டது. பிரம்மஞான சபையுடைய தலைமையிடம் சென்னையில் அடையாள தொடங்கப்பட்டது 1882. அன்னிபெசன்ட் கிபி 1847 அயர்லாந்தில் பிறந்தாங்க. இவர் காசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்குறாரு. யார்? அன்னிபெசன்ட். பின்னாளில் இது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது. அன்னிபெசன்ட் இவருடைய வீரமிக்க உணர்ச்சி சொற்பொழிகளை இந்தியனே விழித்தேழு என்னும் நூல் வெளியிடப்பட்டது. ஸோ அன்னிபெசன்ட் இவருடைய வீரமிக்க உணர்ச்சி சொற்பொழிகள் தான் இந்தியனை விழித்தேழு என்னும் நூலாக வெளியிடப்பட்டது. 1914 பொது வாழ்வு என்னும் வார வெளியீட்டையும் பின் நவ இந்தியா என்ற நாளிதழ் தொடங்குறாரு. ஸோ யார்? அன்னிபெசன்ட் தான் பொது வாழ்வு என்ற வார வெளியீட்டையும் நவ இந்தியா என்ற நாளிதழ் தொடங்குறாங்க 1914. பிரம்மஞான சபை நிறுவிய நிறுவனங்கள் சில: ஆல்காட் நினைவு பள்ளி, ஆல்காட் நினைவு இடைநிலைப்பள்ளி, இதெல்லாம் பிரம்மஞான சபை தான் நிறுவிய நிறுவனங்கள். அடுத்தது ராமலிங்க அடிகளார் பற்றி பார்க்கலாம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது நிறுவியவர் ராமலிங்க அடிகள் தான். சிவம் ஒன்றே, அவரே அருட்பெருஞ்சோதி என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் தான். 1823 அக்டோபர் 5 வடலூரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் ராமையா சின்னம்மை. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு. இந்த ஊன் உடம்பு ஒளி உடம்பாகி ஒளிரும் என்கிறாரு வள்ளலார். இவருடைய படைப்புகள், வள்ளலார் படைப்புகள் வள்ளலார் பதிப்பித்தவை என சின்மத்தீவிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம் இதெல்லாம். அப்புறம் இவருடைய உரைகள் எதுனா எழுதியிருக்கிறாருன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகர்ண ஒழுக்கம் உரை. இவர் எழுதிய செய்யுள் நூல் தான் திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் இவர் பாடிய 6000 பாடல்களை திரட்டு தான் திருவருட்பா என அழைக்கப்படுகிறது. இந்த திருவருட்பா இது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ராமலிங்க அடிகளாருடைய தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதனாரால் முதல் 4 திருமுறைகள் வெளியிடப்பட்டது. பின்னர் 5ஆம் மற்றும் 6ஆம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன. அன்பென்னும் வல்லத்தால் ஆண்டவனை அடையலாம் என்றாரு வள்ளலார். ஆண்டவன் ஒளிமயவான என்று சொல்றாரு. இவர் சொன்ன
இவர் சொன்ன இளம் சமூகத்திற்கான நெறிகள், இவர் வந்து இளம் சமூகத்தினருக்கு சொன்ன நெறிகள் என்னன்னாக்கா, நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாத்திராதே, குருவை வணங்கி தயங்கி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் வெளிச்சம் அழிக்காதே, தாழ்மொழியை தள்ளி நடக்காது. இதில் வந்து வல்லார் சொன்ன அறிவுரைகள். அடுத்தது ஸ்ரீ நாராயணகுருவை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ நாராயணகுரு கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகில் செம்பழுந்தி அருகே பிறந்தார். நானு ஆசான் என்று அழைக்கப்படுவர் ஸ்ரீ நாராயணகுரு தான். ஸ்ரீ நாராயணகுரு மொழிபெயர்த்த நூல்கள் ஸ்ரீ நாராயணகுரு, அதாவது ஸ்ரீ நாராயணகுரு திருக்குறள், ஈசோ வாசியோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம். இதில் வந்து ஸ்ரீ நாராயணகுரு தான் எழுதுகிறாரு. 1903 நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவுறாரு. திருவனந்தபுரத்திற்கு அருகில் அறிவுப்புறத்தில் கோவில் கட்டி சவணர்கள் மட்டுமே பிரதிஷ்டை செய்ய முடியும் என்ற கட்டுப்பாட்டை உடைத்தெறிந்தார். ஒரே ஜாதி ஒரே சமயம் மனித குலத்துக்கு ஒரே கடவுள் என்பது இவருடைய கருத்து. யாருன்னா ஸ்ரீ நாராயணகுரு. அடுத்து வைகுண்ட சுவாமிகளை பற்றி பார்க்கலாம். வைகுண்ட சுவாமிகள் 1809 1851 வரைக்கும் வைகுண்ட சுவாமிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பில் பிறந்தார் வைகுண்ட சுவாமிகள். முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டதாக வைகுண்ட சுவாமிகள். இவருடைய போதனைகள் வந்து ஐயா வழி என்று அழைக்கப்படுகிறதான வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான் அகிலத்திரட்டு அம்மானை. இந்த அகிலத்திரட்டு அம்மானை இந்த நூலை இவரது சீடர் ராமகோபால் என்பவரால் எழுதப்பட்டது. ஸோ அகிலத்திரட்டு அம்மானை இந்த நூலை எழுதியவர் யாருன்னா ராமகோபால் இவர் தான் எழுதுறாரு. நிழல் தாங்கல், இது வந்து வைகுண்டருடைய கொள்கைகளை பரப்பும் இடங்களாக இருந்தது தான். வைகுண்ட சுவாமிகள் தோற்றுவித்த வழிபாடு தலங்கள் தான் நிழல் தாங்கல் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் அனைவரும் ஒன்றுபடுத்த துவையல் பந்தி தொடங்கப்பட்டது. அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பற்றி பார்க்கலாம். கிபி 1820 1891 வரைக்கும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளத்தில் சமூக சமய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். 1820 வங்காளத்தில் பிறந்தார். 1856 கொண்டு வரப்பட்ட விதவைகள் மறுமண சட்டத்துக்கு காரணமாக இருந்தார். இந்தியாவில் விதவைகள் மறுமண சட்டம் 1856 டல்லோசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கானிங் பிரபு ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1856 விதி எண் 15 படி இந்தி விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்தி விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா விதி எண் 1856 விதி எண் 15 படி. இவர் வந்து புகழை போற்றும் விதமாக வங்காளத்தில் ஊக்லி பாலத்திற்கு வித்யாசாகர் பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அடுத்தது ஜோதிபா பூலே பற்றி பார்க்கலாம். ஜோதிபா பூலே இவர் மராத்திய மாநிலத்தில் பூனாவில் பிறந்தார். பூத்தெடுக்கும் குடும்பத்தில் பிறந்ததால் பூலே என்று அழைக்கப்பட்டார். இவர் புத்துவார் பீத் என்ற இடத்துல பெண்கள் பள்ளியை தொடங்குறாரு. யார்? ஜோதிபா பூலே. ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த பூலே விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்குறாரு ஜோதிபா பூலே அவர்கள். அனைத்து பிரிவினருக்கும் பொதுவான அனாதை இல்லங்களை தோற்றுவிக்கிறாரு ஜோதிபா பூலே தான். ஹண்டர் குழு அதாவது எண்டர் கல்வி குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அறிக்கையை சமர்ப்பித்தவர் இவங்க தான். 1873 சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். இதற்கு உண்மை அறியும் சங்கம் என்ற பொருள். அடுத்தது அயோத்திதாச பண்டிதரை பற்றி பார்க்கலாம். அயோத்திதாச பண்டிதர் கிபி 1845 1914 வரைக்கும். அயோத்திதாச பண்டிதர் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர் தான். இவருடைய இயற்பெயர் காத்தபாராயண். அத்வைத கோட்பாடுகள் நம்பிக்கை கொண்டவர் அயோத்திதாச பண்டிதர் தான். 1907 ராயப்பேட்டையை தலைமை இடமாக கொண்ட அன்றைய காலனார் மதிப்பில் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. ஒரு பைசா தமிழன் இதழில் வெளியிடப்பட்டது 1907 தான். இவர் வந்து வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வி கற்றார். ஒரு பைசா தமிழன் செய்தித்தாள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழன் என்ற பெயரோடு வெளிவந்தது. அடுத்தது கந்துக்கூரி வீரசலிங்கம் பற்றி பார்க்கலாம். கந்துக்கூரி வீரசலிங்கம் பற்றி பார்க்கலாம். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்துடைய தந்தை தான் என்று அழைக்கப்படுபவர் கந்துக்கூரி வீரசலிங்கம். ஸோ தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கந்துக்கூரி வீரசலிங்கம். 1848 ஆந்திராவில் ராஜமுந்திர இடத்துல பிறந்தார் இவர். 1876 விவேகவர்தினி என்ற செய்தித்தாளையும் தொடங்குறாரு. ஹூகாரிணி பள்ளியை தொடங்குறாரு. ஆந்திராவில் விதவைகள் திருமணத்தை 1881 நடத்தி வைத்தவர் இந்த கந்துரி வீரசலிங்கம்.
அடுத்தது ஈவே ராமசாமியை பற்றி பார்க்கலாம். ஈவே ராமசாமி தந்தை பெரியார் என்று போற்றப்படுவர் இவர் ஈவேரா தான். 1879 செப்டம்பர் 17 ஈரோடில் பிறந்தார். பெரியார் 1929 முதல் 1932 வரை மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ 1973 பெரியாரை புத்துலக நோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி விருது வழங்கியது. ஆரியபட்டர் எழுதியது ஆரியபட்டியம். 1835 மெக்கலோ கல்விக் கொள்கை உருவானது. மெக்கலோ கல்விக் கொள்கை உருவானது 1835. சார்லஸ் உட் கல்வி கொள்கை உருவானது 1854. விவேகானந்தருடைய சீடு தான் சகோதரி நிவேதிகா. இந்தியருக்கு என முழங்கியவர் தயானந்த சரஸ்வதி தான். அவ்வளோதான். இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. நம்ம எல்லா நோட்ஸும் பார்த்தாச்சு. நன்றி.